பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கருவையான காலை வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி பாடி துதித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, உற்சாகமாக நாம் காணப்படுவோம். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயன் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. He is my everything. He is my all. He is my everything, both great and small. He gave his life for me, made everything new. He is my everything. Now how about you? எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயன் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்று நீ. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரர் தாவீது ராஜா பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ருசித்து பார்த்தல், ருசித்தல் என்பது ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நமக்கு இந்த உயிரோட்டத்திலே வைத்திருந்த ஒரு நல்ல அனுபவம் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் தனக்கு பிரியமானதை ருசித்து அதை நாடுகிறது என்பதை நாம் அறிந்துகிறோம். ருசித்து அனுபவிப்பதால் தான் நாம் சில உணவுகளை கூட அடிக்கடி சாப்பிட நாம் ஆசைப்படுகிறோம். அப்படிதானே? அழிந்து போகின்ற இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்திலே இருக்கிற அவயவங்களுக்கே ருசித்தல் என்கிறது இவ்வளவு ஒரு முக்கியமான காரியமாக இருக்குமானால், நம்மை நித்திய வாழ்விற்கு கொண்டு போகிற கர்த்தரை, அதாவது அவருடைய அன்பு வல்லமை போன்ற மேன்மையான காரியங்களை நமது ஆவியிலும் நமது ஆத்மாவிலும் நாம் எவ்வளவு விருப்பமாக ருசிக்க வேண்டும் அல்லவா? அவர் யார் என்பதை எல்லா வகையிலும் சாட்சிகளாக நாம் அறிந்து கொண்டால்தான் ஒருபோதும் நாம் அவரை விட்டு விலக விரும்ப மாட்டோம். அப்படித்தானே? அதற்காகவே தான் நமது வாழ்வில் அனுதினமும் அவரை ருசிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்து நம்முடைய வாழ்வில் அநேக சாட்சிகளை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். நான் ருசித்த ஒரு அருமையான சாட்சியை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. அதாவது, நான் எங்களது தச்சூர் சபைக்கு தேவ செய்தி கொடுப்பதற்காக போய் சேர வேண்டியிருந்ததினாலே காலையிலே அதற்கு முன்பாக ராயபுரத்தில் இருக்கிற எங்களுடைய ஐக்கிய சபைக்கு போய் தேவனுடைய செய்தியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. எனவே அன்றைக்கு காலையில் 6 மணிக்கு தேவ செய்தி கொடுப்பதற்காக நான் என்னுடைய மகனோடு புறப்பட ஆரம்பித்தேன். காலை வேளையாக இருந்ததுனால கொஞ்சம் அவசரமாய் கிளம்பி கொண்டிருந்தேன். டூ வீலரில் ஏறி கொள்வதற்காக வேகமாக என்னுடைய பொருட்களை எல்லாம் பைபிள்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக போய் நான் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு திடீர்னு எனக்கு ஞாபகம், அதாவது மொபைலை கையில் எடுத்துக்கிட்டோமா இல்லையா, அது எங்கே இருக்குதுன்னு தெரியலையான்னு இப்படி தேடி பார்த்தேன். கொஞ்சம் என் மகனை வண்டியை நிறுத்த சொல்லி, அப்பா கொஞ்சம் மொபைல் எங்கே இருக்கு பாருப்பா, என்னுடைய பேக்கில் இருக்கா பாரு. அவர் பார்த்துட்டு, இல்லைப்பா நீங்கள் வரும்போது நீங்கள் உள்ளே வச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. ஆனால் எனக்கு கூட மனசு விட ஒரு சின்ன கிளேசம். இதை எப்போவுமே கையில் தானே வச்சுருப்போம், ஏதாவது கூப்பிடுவாங்க யாராவது காலையில் ப்ரேயருக்காக அப்படி இருப்போம்னு சொல்லிட்டு, சரி அந்த காலை வேளையில் 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம், சரிப்பா வண்டியை விடு அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம்
திரும்ப என் மகனை நான் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சேன்ப்பா. போட்டு பார்க்குறியா, எங்கே இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டாம்ப்பா, உள்ளதாக இருக்குது, ஃபுல் ரிங்கு போகுது, அதனால உள்ளதாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு 2வது முறை அவர் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு என்னை கூட்டி கொண்டு போயிட்டார். இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, ஏற்கனவே இந்த செல்லை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அந்த செல்லு மூலமாக தான் எனக்கு இன்றைய வரையில் நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அதை எனக்கு வீடியோவாக்கி கொடுக்குறாங்க, நான் போட்டு கொண்டு இருக்கிறேன். அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க யூடியூப்ல. அந்த செல்லு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்துட்டு, ஏன்னா செய்தி கொடுக்கணும் பாருங்கள். இந்த கலவரத்தோடையே போய் இப்போ நம்ம செல்லோட ரொம்ப பழகிட்டோம் இல்லையா, அது நமக்கு ரொம்ப அவசியமாக வேற இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் தெய்வ செய்திக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியமாக இருக்கிறதுனால அந்த கலவரத்தெல்லாம் ஆண்டவர் மேலே அப்படியே கத்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு நான் இப்போ தெய்வ செய்தி கொடுத்துட்டு பிற்பாடு நாங்கள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறோம். வருகிற வழியில் திரும்பவும் தொந்தரவு பண்ணலாமான்னு பார்த்தேன். என் மகனை இன்னொரு தடவை போட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லி, வேண்டாம் வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் காலையில் போகும்போது 6 மணி, இப்போ 7, 8, 9 3 மணி நேரம் முடிந்த பிற்பாடு இப்போ நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 9:10 ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து வேகமாய் நான் புறப்பட்டு போக வேண்டும். வாசலுக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் சபையில் ஷாத்ராக் என்ற தம்பி அவன் கையில் செல்லை வச்சுட்டு நின்று கொண்டிருக்கிறான். எனக்கு அவன் கையில் செல்லை பார்த்த உடனே, இவன் கையில் நம்ம நேற்று ராத்திரி செல்லை கொடுக்கலையே, இது என்ன இவன் வச்சுக்கிட்டு நிற்கிறான். இறங்குற உடனே அந்த தம்பியை பார்த்துக்கிட்டேன், என்னப்பா செல்லை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அவன் என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற தம்பி அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நான் உங்களை காலையில் வந்து பார்க்கறதுக்காக நான் வந்தேன், எனக்கு சில வேலை இருக்குது சர்ச்சில், அதுக்காக நான் செய்ய வந்தப்ப இந்த செல்லு பூட்டப்பட்ட நம்முடைய சபையில், அதாவது சபையை நீங்கள் பூட்டிட்டு வெளியே வரும்போது வெளியே இருக்கிற ஒரு மாடத்தில் எல்லாரும் போகிற வர வழியில் இருக்கிற நல்லா பார்க்கக்கூடிய ஒரு இடத்த இந்த செல்லை நீங்கள் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு செல்லை என் கையில் கொடுத்தான். இந்த கையில் வாங்கின உடனே என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஆண்டவரே, ஒரு சின்ன ஜெபத்தை கேட்டு உண்மை ருசிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எவ்வளவு பாதுகாப்பு எனக்கு கொடுக்குறீங்க என்பதை புரிந்து கொள்ளக்கூட அந்த அளவுக்கு இவ்வளோ அருமையாக ஒரு காரியத்தை இன்னைக்கு காலையில் செஞ்சீங்களா ஆண்டவரே, இப்படி ஒரு சாட்சி ஏற்படுத்தினீரே என்ற அந்த நாளில் உள்ள வந்து ரொம்ப நேரம் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஆண்டவரே, இங்கே இருக்கிற தெருக்கள்லேயே ரொம்ப அதிகமான ஜன நடமாட்டம் உள்ள ஒரு தெரு மாத்திரமல்ல, எங்கள் தெருவில் தான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடம், ஒரு பெரிய கோயில், எல்லா ஜனங்க நிறைய போகிற வழி. எடுத்து அந்த செல்லை நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 12 மிஸ்ட் கால் வந்திருக்குது. அப்படியானால் செல்லு வெளியே தான் இருந்திருக்கிறது. 12 மிஸ்ட் கால் வந்திருக்குது. சத்தம் போட்டிருக்கோம், அடிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பெரிதான கிருபையாலே என் கர்த்தர் என் செல்லை யாருடைய கண்ணுக்கும் காட்டாதபடி, அதை அடித்த வேளையில் யாருடைய காதில் அது கேட்காதபடி தான் செஞ்சிருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் காதில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போகும்போதே கையிலிருந்து புடிங்கிட்டு ஓடிடுறாங்க செல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு நான் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, கேட்பாரற்று ஒரு தெருவில் இப்படி கிடந்திருக்குது. அந்த செல் ஒரு ஜன்னல் மேலே இருந்திருக்குது. அந்த ஜன்னல் மேலே இருந்த செல்லை எத்தனை இந்த பக்கம் வாலிப பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற பையன்கள், செல்லு மேலே ரொம்ப விருப்பம் உள்ள பிள்ளைங்க, அந்த வயது அவங்க போகிற அவங்களுடைய எல்லா கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கர்த்தர் அந்த நாளிலே என்னுடைய கையின் இந்த பொருளை காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்து இன்றைக்கு அதே செல்லின் மூலமாக இன்றைக்கு உங்களோடு பேச, இந்த வீடியோவை அனுப்ப எனக்கு கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நல்லவர்கள் நம்ம ஆண்டவர், ரொம்ப நல்லவர். நீங்க ஒவ்வொரு நாளும் ருசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசிக்கக்கூடிய சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். நீ செய்ய போகிற நன்மைகளுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தர் இந்த வேளையை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஐயா. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, உம்மை ருசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை ருசிக்கக்கூடிய தருணங்களை எங்கள் வாழ்க்கையை நீர் ஏற்படுத்துகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மைக்காய், கேட்ட சாட்சிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய அன்பையும் உம்முடைய ஒவ்வொரு பரிமாணத்தையும் நாங்கள் ருசித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சுத்தமான வேளையிலே மறுபடியும் இந்த யூடியூபின் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. God bless you. Thank you.